வணக்கம் நண்பர்களே, நம்ம ஜேடி ஃபார்மகோவேதால இருந்து எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமுக்காக சப்ஜெக்ட் வைஸ் டாபிக் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வீடியோஸுமாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் ஒரு 46 ஸ்ட்ரக்சர்ஸ், அது கூடவே கெமிக்கல் நேம்ஸ், அதோட பிராண்ட் நேம்ஸ் எல்லாமே ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டோம். அது மாதிரியே பார்த்தீங்கன்னா ஃபார்மகாக்னசியும் ஸ்டார்ட் பண்ணி ஆல்ரெடி 10 ட்ரக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபார்மகாக்னசியில் அடுத்து இருக்கக்கூடிய அடுத்த 10 ட்ரக்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போது ஆல்ரெடி கார்பனேட்டிவ்ஸில் கொஞ்சம் ட்ரக்ஸ் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து கண்டினியூஷனாக ஜிஞ்சருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ட்ரக் எதுன்னு பார்த்தீங்கன்னா க்ளோவ். ஓகேவா? கிராம்பு. ஸோ இதோட பயாலஜிக்கல் சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பட்ஸ். ஓகேவா? ஃப்ளவர் பட்ஸ். ஓகேவா? அதுவும் ட்ரைடு ஃப்ளவர் பட்ஸ். இதோட சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஜீனியா கேரியோஃபில்லஸ். ஓகேவா? ஸோ க்ளவோட ஃபேமிலி என்னன்னு பார்த்தீங்கன்னா மிர்டாசியே. ஃபேமிலி மிர்டாசியே. ஸோ க்ளவோட மேக்ரோஸ்கோப்பி பார்த்தீங்கன்னா அது என்ன கலரில் இருக்கும்? ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் இருக்கும். டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் க்ரௌன் இருக்கும். ஓகேவா? அந்த ஏரியா தான் என்ன சொல்கிறாங்க? க்ரௌன், கிரீடம். ஓகேவா? கீழே இருக்கிற அந்த கம்பு மாதிரி இருக்கிற அந்த பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைபாந்தியம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஸோ இதோட அந்த க்ளவோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்போம், கிராம்போட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த ஏரியா எப்படி இருக்கும்? ஒரு டூம் ஷேப்பாக இருக்குது. ஓகேவா? அது மாதிரியே பார்த்தீங்கன்னா உள்ளாடி இருக்கக்கூடிய ஸ்டாமன்ஸ் நியூமரஸாக இருக்கும், நிறைய இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இது ஜஸ்ட் மேக்ரோஸ்கோப்பி. நெக்ஸ்ட் கெமிக்கல் கான்ஸ்டுவன்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். க்ளவில் இருக்கக்கூடிய கெமிக்கல் கான்ஸ்டுவன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஜினால். ஓகேவா? மோஸ்ட்லி இந்த ஃபெனல், க்ளவ் இதை வச்சு என்ன பண்ணுறாங்க, கொஸ்டின்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே கேட்குறாங்க. ஓகேவா? க்ளவ்லேயும் என்ன இருக்குது? யூஜினால் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா? யூஜினால், அசிட்டைல் யூஜினால், கேலோடானிக் ஆசிட், அதுமாரி ஆல்ஃபா பீட்டா கேரியோஃபைலின்ஸ், மீத்தேல் பர்ஃபியூரால் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் அடல்ட்ரன்ஸாக என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்டட் க்ளவ். ஓகேவா? ஆல்ரெடி இந்த க்ளவில் இருந்து என்ன இருக்கும்? ரொம்ப காஞ்சி போனது, இல்லைன்னா இதில் இருந்து வாலட்டைல் ஆயில்ஸை பிரித்து எடுத்த க்ளவை யூஸ் பண்ணுறாங்க. அதுமாரி க்ளவ் ஃப்ரூட்டு. ஓகேவா? ட்ரை பண்ணாமல் ஃப்ளூட்டு. அதுமாரி ப்ளவுன் க்ளவுஸ். ஓகேவா? ஒழுங்காக மேலே அந்த லேயர் இல்லாமல். அதுமாரி க்ளவ் ஸ்டால்க்கு. ஓகேவா? வெறுமையாக அந்த குச்சி மட்டும் இருக்கும். அந்த மாதிரியும் அடல்ட்ரண்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த ட்ரக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பெப்பர். ஓகேவா? மிளகு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரைடு ஃப்ரூட் ஆஃப் ஃப்ளவரிங் ஒயின். இது நம்ம மிளகா பார்த்துருக்கோம். ஓகேவா? சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைப்பர் நைக்ரம். ஃபேமிலி பார்த்தீங்கன்னா பைப்பரேசியே. கெமிக்கல் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா வாலட்டைல் ஆயில்ஸ் என்ன இருக்குன்னா டெர்பின்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ பிளாக் பெப்பரில் என்ன கெமிக்கல் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா டெர்பின்ஸ். ஓகே, ஆல்ஃபா அண்ட் பீட்டா பைனின் ப்ரெசண்டாக இருக்குது. ஓகேவா? அடுத்து ஒரு கெமிக்கல் பார்த்தீங்கன்னா ஃபெலாந்த்ரின். ஓகேவா? ஸோ இந்த பிளாக் பெப்பரோட ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஓகேவா? நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போது அந்த ஃப்ளேவருக்கு காரணமான கெமிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெலாந்த்ரின். அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா செஸ்கியூடெர்பின்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். அந்த பவுடர், ஓகேவா, பெப்பர் எடுத்து வாட்டர் கூட ஆட் பண்ணி ஸ்லைடில் வச்சு மைக்ரோஸ்கோப்பியில் பார்த்தோன்னா என்ன தெரியும்னா ப்ரிஸ்மேட்டிக் கிறிஸ்டல்ஸ் தெரியும். ஓகேவா? கொஞ்சம் குச்சி குச்சியாக கிறிஸ்டல்ஸ் என்ன தெரியும் அந்த ஸ்லைடில் தெரியும். ஓகேவா? இங்கே அடல்ட்ரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் ஹல்ஸ். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல். ஓகேவா? இதை என்ன பண்ணுறாங்க, இந்த பெப்பரில் ஆட் பண்ணுறாங்க. ஓகேவா? அதோட அந்த காரத்தன்மையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. அது மாதிரியே பார்த்தீங்கன்னா கேப்சிகமும் ஆட் பண்ணுறாங்க. எதுக்காகனா அதோட பஞ்சன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூன்ஸாக என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் ஆஃப் எம்லியா ரைப்ஸ். ஓகேவா? அதோட ஃபேமிலி என்னன்னு பார்த்தீங்கன்னா மிர்சினேசியே. இது பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூண்டாக மிளகா மாதிரியே இருக்கக்கூடிய வேற ஒரு ஃப்ரூட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அடுத்து இன்னொரு சப்ஸ்டியூன்ட் பார்த்தீங்கன்னா பாலிஅடினா பைப்பரா கார்பா. ஓகேவா? அதோட ஃபேமிலி லாரேசியே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பெப்பரில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் பெப்பர். ஓகேவா? இது என்னென்னா அதே பைப்பர் நைக்ரம் தான், ஆனால் கம்ப்ளீட் ரைப்பு, ரொம்பவே விளைஞ்ச ஒரு பெப்பர் தான் என்னது இந்த ஒயிட் பெப்பர். அதுக்கு அடுத்து இன்னொரு வெரைட்டி பார்த்தீங்கன்னா லாங் பெப்பர். ஸோ இது பார்த்தீங்கன்னா பைப்பர் லாங்கம், பைப்பர் ரெட்ரோஃப்ராக்டம். நெக்ஸ்ட் இன்னொரு பெப்பர் வெரைட்டி பார்த்தீங்கன்னா டெய்ல்டு பெப்பர். இதோட சோர்ஸ் பார்த்தீங்கன்னா பைப்பர் குபேபா. ஓகேவா? பைப்பர் குபேபா. நெக்ஸ்ட் ட்ரக் என்னன்னு பார்த்தீங்கன்னா
அசஃபோய்டிடா. ஓகேவா, அசஃபோய்டிடா என்ன, பெருங்காயம். ஓகேவா, ஸோ இதோட பயாலஜிக்கல் சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓலியோ கம் ரெசின். ஓகேவா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் இருந்து அதோட ரைசோம் இல்லை ரூட்டில் இருந்து அதுலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த எக்ஸுடேட். ஓகேவா, அதை குத்துவாங்க, அதுலேருந்து வரக்கூடிய அந்த ரெசின் தான் என்னது, அந்த பெருங்காயம். ஓகேவா, ஸோ சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெருலா அசஃபோய்டிடா, ஃபெருலா ஃபோய்டிடா, ஃபெருலா ரூப்ரிகவுலிஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அசஃபோய்டிடாவோட அதர் நேம். ஓகேவா, இந்த மாதிரியும் கேட்பாங்க சினானிம்ஸ். ஓகேவா, அசஃபோய்டிடாவோட சினானிம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெவில்ஸ் டங். ஓகேவா, எக்ஸாமில் இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க. ஃபேமிலி என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்பிலிஃபெரே, ஃபேமிலி அம்பிலிஃபெரே. நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாலடைல் ஆயில் ப்ரெசண்டாக இருக்குது, ஐசோபியூட்டைல் ப்ரோபைனல் டைசல்ஃபைடு. ஓகேவா, ஐசோபியூட்டைல் ப்ரோபைனல் டைசல்ஃபைடு. நெக்ஸ்ட் இதில் ப்ரெசண்டாக இருக்கக்கூடிய ரெசின் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசரெசினால் ஃபெருலேட், அதுக்கப்புறமா ஃப்ரீ ஃபெருலிக் ஆசிட், அசரெசினால் ஃபெருலேட். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட். ஸோ இங்கே ஒரு கம்பைண்டாக அம்பிலிஃபெரோன்ஸ். ஓகேவா, நிறையவே பார்த்தோம், ஃபெனல் இதெல்லாமே என்ன தான் அம்பிலிஃபெரஸ் ஃப்ரூட்ஸ். அதுக்கு காமனான ஒரு டெஸ்ட்டு தான் என்னது, இந்த கம்பைன்ட் அம்பிலிஃபெரோன் டெஸ்ட்டு. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஜஸ்ட்டு ட்ரக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆட் பண்ணும்போது ப்ளூ ஃப்ளூரசன்ஸ் குடிச்சிச்சுன்னா அது அம்பிலிஃபெரோன். ஓகேவா, அம்பிலிஃபெரஸ் ட்ரக்ஸ். நெக்ஸ்ட் ட்ரக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நட்மெக். ஓகேவா, ஸோ நட்மெக்னா என்னென்னா ஜாதிக்காய். ஓகேவா, ஸோ இதோட பயாலஜிக்கல் சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெர்னல் ஆஃப் தி ட்ரைடு சீடு. ஓகேவா, கெர்னல் இதோட சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிரிஸ்டிகா ஃப்ராக்ரன்ஸ். ஓகேவா, அது என்ன கெர்னல். ஓகேவா, ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நட்மெக்கோட கெர்னல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் தெரியும், இதில் இருக்கக்கூடிய அந்த சீடு பார்ட். ஓகேவா, அப்புறம் இன்னும் ஒரு பார்ட் இருக்குது நட்மெக்கில், இந்த பக்கம் இருக்கிற அந்த தோல் மாதிரி இருக்கிற ஏரியா, அதாவது மேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நட்மெக்கில் யூஸ் பண்ணக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீடு பார்ட்டு தான். ஓகேவா, அந்த மேஸை என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஜாதிக்காயில் அந்த மேஸில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் கம்மியாக இருக்கும். ஓகேவா, பர்சன்டேஜ். ஆனால் நார்மலாக யூஸ் பண்ணுறக்கூடிய சோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீடு தான். ஃபேமிலி பார்த்தீங்கன்னா மிரிஸ்டிகேசியே. ஓகேவா, ஃபேமிலி மிரிஸ்டிகேசியே. கெமிக்கல் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் ஆயிலில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நட்மெக் பட்டர். ஓகேவா, அதிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் ஆயில் எடுத்ததுக்கப்புறம் இருக்கக்கூடியது அந்த ஃபிக்ஸ்டு ஆயில் நட்மெக் பட்டர். வாலடைல் ஆயில் பார்த்தீங்கன்னா மிரிஸ்டிச்சின். ஓகேவா, மிரிஸ்டிச்சின். நெக்ஸ்ட்டு அலே ட்ரக்ஸ். ஓகேவா, அலே ட்ரக்ஸ்னால் ப்ரொஹிபிட்டட் ட்ரக். ஓகேவா, அதாவது இந்த நட்மெக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் ஒரு ட்ரக்கு, அது பாய்சனஸ் ட்ரக்காக கூட இருக்கலாம். ஓகேவா, ஏதோ ஒரு ஃப்ரூட்டோ ஏதோ ஒரு சீடை அதுக்கு பதிலாக எதை வேணாலும் ஆட் பண்ணுவாங்க, அதான் அலே ட்ரக்ஸ். ஸோ அப்படி யூஸ் பண்ணக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாம்பே நட்மெக். இதோட சோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிரிஸ்டிகா மலபாரிக்கா. அடுத்து இன்னொரு அலே ட்ரக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்பியா நட்மெக். இதோட சோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிரிஸ்டிகா அர்ஜென்டா. அதுக்கப்புறமா மேஸ், நான் ஆல்ரெடி சொன்னேன் அந்த பிக்சரில் நம்ம பார்த்தோம், அவுட்டர் கவரிங் ஆஃப் தி சீடு. இதில் பார்த்தீங்கன்னா வாலடைல் ஆயில் எவ்வளோ பர்சன்டேஜ் தான் இருக்குது, 4 to 15%. ஓகேவா, ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரக் பார்த்தீங்கன்னா சின்னமன். ஓகேவா, சின்னமன்னா பட்டை. ஓகேவா, ஸோ இதோட சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைடு இன்னர் பார்க் ஆஃப் காப்பி சைஸ்டு ஷூட்ஸ் ஆஃப் சின்னமோமம் ஜெய்லானிக்கம். சின்னமோமம் ஜெய்லானிக்கம். ஓகேவா, அது என்ன காப்பி சைஸ் ஷூட்னா பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கை கட்டை என்ன பண்ணுவாங்கன்னா கட் பண்ணி அதை அப்படியே சீவி எடுப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பட்டை அப்படியே சுற்றி கெட்டி வச்சுருப்பாங்க. ஓகேவா, இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் காப்பி சைஸ் ஷூட்ஸ். ஃபேமிலி பார்த்தீங்கன்னா லாரேசியே. ஓகேவா, ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி லாரேசியே. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு மைக்ரோஸ்கோப்பி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கும்னா பைசெரேட் மெடுலரி ரேஸ் இருக்கும். ஓகேவா, பைசெரேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சலேட் கிறிஸ்டல்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதாவது நீடில் ஷேப்டு கால்சியம் ஆக்சலேட் கிறிஸ்டல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்க்ளீரைட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சின்னமனில் ஸ்க்ளீரைட்ஸ் இருக்கும், கூடவே ஹார்ஸ் ஷூ ஷேப்டு. ஓகேவா, ஹார்ஷோட அந்த கால் பாதம் அந்த ஷேப்பில் ஸ்டார்ச் கிரெயின்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா வாலடைல் ஆயில் தான் 50 to 65% சின்னமிக் ஆல்டிகைட் இருக்கும். ஓகேவா,
இந்த சின்னமிக் ஆல்டிகைட் கூடவே பார்த்தீங்கன்னா 5 to 10% யூஜினால் இருக்கும். அது மாதிரியே டெர்பின்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா, இதுதான் சின்னமனில் இருக்கக்கூடிய கெமிக்கல் கான்ஸ்டுவன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னமனில் இன்னும் என்ன இருக்குன்னா 10% வாலட்டைல் ஆயில், டேனின் இருக்குது, மியூசிலேஜ் இருக்குது, கால்சியம் ஆக்சலேட் இருக்குது, சுகரும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா, நல்லா தெரிஞ்சிக்க வேண்டிய கெமிக்கல் என்ன, சின்னமிக் ஆல்டிகைடு. இது இதில் இருக்குது சின்னமனில். ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வாலட்டைல் ஆயில் கூடவே 5 ml ஆல்கஹால் ஆட் பண்ணிவிட்டு ஃபெரிக் குளோரைடு ஆட் பண்ணால் என்ன கலர் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேல் க்ரீன் கலர். அதுவே சின்னமிக் ஆல்டிகைடு என்ன கலர் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் கொடுக்கும். ஓகேவா, யூஜினால் என்ன கலர் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். ஓகேவா, ஒரே டெஸ்ட்டு தான், ஆனால் சின்னமிக் ஆல்டிகைடு என்ன கலர் கொடுக்குது, ப்ரௌன் கலர். யூஜினால் என்ன கலர் கொடுக்கு, ப்ளூ கலர். ஓகேவா, நெக்ஸ்ட் அலைட் ட்ரக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சைகான் சின்னமன் அதை யூஸ் பண்ணுறாங்க, சின்னமோமம் லோரரேரி. ஓகேவா, நெக்ஸ்ட் அடுத்த சின்னமன் பார்த்தீங்கன்னா ஜாவா சின்னமன் யூஸ் பண்ணுறாங்க, சின்னமோமம் பர்மேனி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைனீஸ் சின்னமன் யூஸ் பண்ணுறாங்க, சின்னமோமம் கேஷியா. ஓகேவா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் ஃபுல்லாக கார்பனேட்டிவ்ஸ் படித்து முடிச்சிட்டோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரிங்ஜன்ஸ். ஓகேவா, ஸோ அஸ்ட்ரிங்ஜன்ஸ்னால் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெசின் மாதிரி சப்ஸ்டன்சஸ் தான். இது என்ன பண்ணும், நம்ம அப்ளை பண்ணுற சர்ஃபேஸஸில் அந்த டிஷ்யூஸ் எல்லாம் அப்படியே கான்ட்ராக்ட் பண்ணிடும். ஓகேவா, கான்ட்ராக்ட் பண்ணி அது மாதிரி ஏதாவது பாடி செக்ரேஷன்ஸ் இருந்தாலும் அதை ஸ்டாப் பண்ணிடும். ஸோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ப்ரோட்டீன் ப்ரிசிபிடேஷன் ப்ராசஸை நடத்தும். அதான் என்னது அஸ்ட்ரிங்ஜன். எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்க ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா மைரோபெலான், பிளாக் கேட்டச்சு, பேல் கேட்டச்சு. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ட்ரக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைரோபெலான். ஓகேவா, இதோட சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் பிக்சர்லேயே தெரியும், மெச்சூர் ட்ரைடு ஃப்ரூட்ஸ் ஆஃப் டெர்மினாலியா செபூலா. ஓகேவா, டெர்மினாலியா செபூலா. ஓகேவா, இந்த ட்ரக்கோட சினானிம்ஸும் எக்ஸாம்பிளில் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஹார்டே, ஹரிடாக்கி இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அது என்ன ட்ரக்கு, மைரோபெலான். இதோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா காம்பரட்டேசியே. ஓகேவா, ஃபேமிலி காம்பரட்டேசியே. நெக்ஸ்ட் இதோட கெமிக்கல் கான்ஸ்டுவன்ஸ் பார்த்தீங்கன்னா 30% ஹைட்ரோலைசபிள் டேனின்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா, 30% ஹைட்ரோலைசபிள் டேனின்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மெயினான கெமிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா செபுலினிக் ஆசிட். ஓகேவா, செபுலினிக் ஆசிட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செபுலாஜிக் ஆசிட், டிகேலைல் குளுக்கோஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது செபுலினிக் ஆசிட். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி ட்ரைப்பலா. ஓகேவா, அப்படின்னு ஒரு ஆயுர்வேதிக் ஃபார்முலேஷன் இருக்குது. அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ட்ரக்காக இந்த மைரோபெலானை ஆட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கேட்டச்சு. ஓகேவா, பிளாக் கேட்டச்சு. ஸோ பிளாக் கேட்டச்சு எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைடு ஆக்வஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் ஹார்ட்வுட் ஆஃப் அக்கேஷியா கேட்டச்சு. அந்த பிக்சரில் தெரியும். ஓகேவா, ஒரு மரத்தோட என்ன பண்ணுறாங்க, நடுவில் இருக்கக்கூடிய ஹார்ட்வுட்டை அதிலிருந்து ஆக்வஸ் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து இந்த பிளாக் கேட்டச்சுவை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகேவா, சோர்ஸ் பார்த்தீங்கன்னா அக்கேஷியா கேட்டச்சு. ஃபேமிலி என்னன்னு பார்த்தீங்கன்னா லெகுமினேசியே. ஓகேவா, ஃபேமிலி லெகுமினேசியே. அது மாதிரி அந்த வுட்டில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஃபைபர்ஸ் இருக்குது, பிரிஸ்மேட்டிக் கிறிஸ்டல்ஸ் ஆஃப் கால்சியம் ஆக்சலேட்டே இருக்குது. ஓகேவா, பிரிஸ்மேட்டிக் கிறிஸ்டல்ஸ் ஆஃப் கால்சியம் ஆக்சலேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எப்படி பிளாக் கேட்டச்சுவாக மாறுதுன்னா, இதை அதை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய வெசலில் அயன் இருக்கிறனால என்ன ஆகுது, இந்த கேட்டச்சு பிளாக் கலராக சேஞ்ச் ஆகுது. ஓகேவா, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. கெமிக்கல் கான்ஸ்டன்ஸ் என்ன இருக்கும்னா கேட்டச்சின், கேட்டச்சு டேனிக் ஆசிட், குவார்செட்டின். ஓகேவா, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. குவார்செட்டின் ஒரு இம்பார்ட்டன்ட் கெமிக்கல். இந்த இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கேட்டச்சுவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இங்கே ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் கேட்டச்சின் இருக்கிறனால என்ன பண்ணுதுன்னா இந்த பிளாக் கேட்டச்சு பிங்க் இல்லைன்னா ரெட் கலர் வெண்ணிலின் அது மாதிரி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆட் பண்ணும்போது பிங்க் இல்லைன்னா ரெட் கலரை ப்ரொடியூஸ் பண்ணுது. அது காரணம் என்ன, பிளாக் கேட்டச்சில் இருக்கக்கூடிய கேட்டச்சின். ஓகேவா, நெக்ஸ்ட் ட்ரக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேல் கேட்டச்சு. ஓகேவா, பேல் கேட்டச்சு இல்லைன்னா இதை எப்படி சொல்லுவாங்கன்னா கேம்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைடு ஆக்வஸ் எக்ஸ்ட்ராக்ட் எதில் இருந்துன்னா லீவ்ஸ் அண்ட் யங் டியூப்ஸ் அங்கே இருக்கக்கூடிய அந்த தளிரில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்கேரியா கேம்பியர். அன்கேரியா கேம்பியர் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ரூபியேசியே. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேல் கேட்டச்சோட கெமிக்கல் கான்ஸ்டன்ட் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் 7-30% சூடோடானின்
ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேவா, சூடோ டேனின் கேட்டச்சின் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேவா, ஆல்ரெடி அங்கேயே பார்த்தோம் கேட்டச்சின் இருக்குது, ஆனால் அது ஹைட்ரோலைசபிள் டேனின். ஆனால் பேல் கேட்டச்சூவில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சூடோ டேனின். ஓகேவா, டேனின் மாதிரியே இருக்கக்கூடியது. ஓகேவா, சூடோ டேனின் கேட்டச்சின். அது மாதிரியே 22லேருந்து 55% ப்ளோபா டேனின் கேட்டச்சு டேனிக் ஆசிடும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ அந்த பர்சன்டேஜ் முக்கியம் இல்லை, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. சூடோ டேனின் கேட்டச்சினும் ப்ளோபா டேனின் கேட்டச்சு டேனிக் ஆசிடும் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட்டு. ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேம்பியர் ஃப்ளூரசன்ட் டெஸ்ட்டு. ஓகேவா, ஸோ எக்ஸாம்பிளில் கேட்பாங்க கேம்பியர் ஃப்ளூரசன்ட் டெஸ்ட் எதுக்கு பாசிட்டிவ் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேல் கேட்டச்சுக்கு. ஓகேவா, ஸோ இங்கே ஜஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேல் கேட்டச்சு க்ரீன் ஃப்ளூரசன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா, க்ரீன் ஃப்ளூரசன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஜஸ்ட்டு அந்த பேல் கேட்டச்சு எடுத்துக்கிறோம், கூடவே என்ன ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணுறோம், அது கூடவே பெட்ரோலியம் ஈத்தர் ஆட் பண்ணுறோம். என்ன கலர் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஃப்ளூரசன்ஸ். ஓகேவா, ஸோ இதே விஷயம் பிளாக் கேட்டச்சு வச்சு பண்ணோன்னா இந்த க்ரீன் ஃப்ளூரசன்ஸ் கிடைக்காது. ஓகேவா, அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். இதில் யூசஸ் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஆஸ்ட்ரிங்ஜெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். அது மாதிரியே டயரியாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா, ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிங்ஜென்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா, நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் நர்வஸ் சிஸ்டம். ஓகேவா, நர்வஸ் சிஸ்டமில் ஆக்ட் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ். ஓகேவா, அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ட்ரக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹயோசைமஸ். ஓகேவா, ஹயோசைமஸ். ஸோ இதோட பயாலஜிக்கல் சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ட்ரைடு லீஃபும் ஃப்ளவரிங் டாப்ஸ் ஆஃப் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹயோசைமஸ் நைகர். ஹயோசைமஸ் நைகர் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா சோலனேசியே. ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக ப்ரெசண்டாக இருக்கக்கூடியது ஒரு ஆல்கலாய்டு ஹயோசைமின். ஓகேவா, ஹயோசைமின் அதிகமாக ப்ரெசண்டாக இருக்கும். கூடவே கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்ரோபின் இருக்கும். அட்ரோபினோ ஹயோசின்னு இருக்கும். ஓகேவா, ஹயோசின்னா அதோட அதர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோபாலாமின், கேள்விப்பட்டிருப்போம். ஓகேவா, ஸோ ஹயோசைமின் இருக்கும், அட்ரோபின் இருக்கும், ஹயோசின் இருக்கும். ஓகேவா, அது மாதிரி இந்த ஹயோசைமஸுக்கும் சினானிம்ஸ் கேட்பாங்க. ஓகேவா, ஸோ சினானிம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹென்பனே. ஓகேவா, சினானிம் ஹென்பனே. இந்த ஹயோசைமஸோட யூசஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிட்ரியாட்டிக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்டிசியலாக். ஓகேவா, அதாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சலைவா செக்ரேஷன் நார்மலோட ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷனுக்கு என்ன பண்ணலாம், இந்த ஹயோசைமஸ் கொடுத்து ஆன்டிசியலாக் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணலாம். அது மாதிரி ஆன்டிஸ்பாஸ்மோடிக் ஆஃப் யூரினரி ட்ராக்ட். ஓகேவா, ஸோ யூரினரி ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பாசம் ஆயிடுச்சு, மசில் ரொம்ப கான்ட்ராக்ட் ஆயிடுச்சுன்னா இந்த ஹயோசைமஸ் கொடுத்து அது என்ன பண்ணும், ரிலாக்ஸ் பண்ணிடும். ஓகேவா, ஆன்டி ஸ்பாஸ்மோடிக் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ட்ரக் பார்த்தீங்கன்னா பெலடோனா. ஓகேவா, பெலடோனா இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சினானிம் இருக்குது. என்ன சினானிம் இல்லைனா அதர் நேம்னு பார்த்தீங்கன்னா டெட்லி நைட் ஷேடு. ஓகேவா, இது எக்ஸாம்பிளில் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, டெட்லி நைட் ஷேடு. ஓகே, ஸோ இந்த பெலடோனாவோட சோர்ஸ் பார்ப்போம். சோர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ட்ரைடு லீஃபும் ஃப்ளவரிங் டாப்ஸும். ஓகேவா, அதான் என்னது இங்கே இருக்கக்கூடிய சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்ரோபா பெலடோனா. அட்ரோபா பெலடோனா ஃபேமிலி என்னன்னு பார்த்தீங்கன்னா சோலனேசியே. ஃபேமிலி சோலனேசியே. ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் கான்ஸ்டியூன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹயோசைமின் தான் இதில் இருக்குது, 75% இருக்கும். மீதி இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்ரோபின். ஓகேவா, ஸோ 75% ஹயோசைமின் இருக்கும், மிச்சம் எல்லாமே அட்ரோபின். இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா விட்டாலிமோரின் டெஸ்ட்டு. ஓகேவா, விட்டாலிமோரின் டெஸ்ட்டு இது எதுக்கு பண்ணுற டெஸ்ட் அப்படின்னு கேட்பாங்க எக்ஸாமில், ட்ரோபேன் ஆல்கலாய்ட்ஸுக்கு. ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரோபேன் ஆல்கலாய்ட்ஸ். இதோட ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரோபேன் ஷேப்பில் இருக்கும், அதான் ட்ரோபேன் ஆல்கலாய்ட்ஸ். ஓகேவா, ஸோ இங்கே டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ட்ராப் ஆஃப் ஃபியூமிங் நைட்ரிக் ஆக்சைடை என்ன பண்ணுறாங்க, ஆட் பண்ணுறாங்க. ஓகேவா, நைட்ரிக் ஆக்சைடை ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 drops ஆஃப் ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணுறாங்க. பர்பிள் கலர் கிடைக்கும். அதில் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டே கெமிக்கல் தான், ஃபியூமிங் நைட்ரிக் ஆக்சைடு கூடவே பார்த்தீங்கன்னா 2 drops ஆஃப் ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. என்ன கலர் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர். ஓகேவா, ஸோ 10 ட்ரக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி 10 ட்ரக்ஸை ரொம்ப சிம்பிளாக என்னென்ன முக்கியமாக படிக்கணுமோ அதுக்கேற்ற பேட்டர்ன்லேயே நம்ம படிப்போம். ஓகேவா,
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் எது இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் இந்த வீடியோஸோட பிடிஎஃபை அப்லோட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த பிடிஎஃபை பார்த்தும் நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. சீக்கிரமே 1 or 2 டேஸில் என்ன பண்ணிடும், எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணிடும். ஓகேவா? அது மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் அது மாதிரி பிடிஎஃப் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? அவங்களுக்குமே டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.